ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பரிசுத்த கரங்களினாலே எங்களை இணைப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எனினும் எங்கள் ஒவ்வொருவரும் இந்த நோக்கம் நிறைவேறும்படியாய் எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் எவைகளை கற்றுக்கொள்ள வேண்டுமோ, எவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ, அவைகளை முழுமையாக கற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் தேவரே எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. வேடத்த மகத்துவங்களை காண பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். நாம் யூதா நிருபத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறோம். யூதா நிருபத்தின் மைய கருத்து விசுவாசத்துக்காக போராடுவது என்பதை நாம் தொடக்கத்திலிருந்து கவனித்துக் கொண்டு வருகிறோம். அது டிஃபெண்டிங் த ஃபெய்த். விசுவாசத்தை அது காத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் உண்டு, அதற்காக போராட வேண்டிய அவசியம் உண்டு. இந்த பொதுவான நிருபத்தை பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய யூதாவை கொண்டு எழுதுவதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. சபையாவது விசுவாசத்துக்காக போராட வேண்டியவர்கள் என்பதை அவருக்கு உணர்த்தி காட்டுவதற்காக, அவருக்கு நினைப்பூட்டுவதற்காக எழுதப்பட்ட இந்த நிருபம். இது சிறியதாக இருந்தாலும் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது கடைசி நாட்கள்ல மிகவும் தேவையான ஒரு நிருபம். ஆகவே இது நாம் வாழ்ந்து கவனிப்பது அவசியம். விசுவாசத்துக்காக சபையானது போராட வேண்டுமானால் இது பொதுவான நிருபம். ஆகவே இது ஒரு குறிப்பிட்ட சபைக்கு அல்ல, எல்லா சபைகளுக்கும் எழுதப்படுகின்ற ஒன்றுதான். எல்லா நிருபமும் எல்லா சபைகளுக்கும் தான். ஆனால் இது இன்னும் விசேஷம். இது இஸ் a common epistle. இது ஒரு சபைக்கு சொல்லி அதன் மூலமா மற்ற சபைகளுக்கு அல்ல, எல்லா சபைகளுக்கும் பொதுவாக எழுதப்பட்டது. இதிலே முதலாவது சுட்டி காட்டுகின்ற ஒன்று, நாம் விசுவாசத்துக்கு போராட வேண்டுமானால் முதல்ல நம்மிலே சில தகுதிகளை ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். நம்மிலே சில குணாதிசயங்களை அவர் உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே தான் இந்த நிருபத்துல முதல்ல யாருக்கு எழுதப்படுகிறதோ அவர்களை குறித்து இந்த முதல் 3 வசனங்களிலும் அவர் குறிப்பிட்டு காட்டுகிறார். ஒன்று, நாம் 1ஆம் நிருபத்தில் கவனித்தோம், அங்கே 3 குணாதிசயங்கள் இருக்கிறது. இந்த நிருபத்தை பெற்றுக்கொள்கிறவர்கள் அல்லது சபை எப்படி இருக்க வேண்டிய குணாதிசயம் என்னவென்று 3 குணாதிசயத்தை சுட்டி காட்டுகிறார். ஒன்று, சபையானது பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டது. இரண்டாவதாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே அது காக்கப்படுகிறது. மூன்றாவது, இது அழைக்கப்பட்டது. ஆகவே அறிமுகப்படுத்தும் போதே, இந்த நிருபத்தை அறிமுகப்படுத்தும் போதே ஒரு காரியத்தை மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறார். சபையே, விசுவாசியே, உனக்கு இந்த 3 குணாதிசயங்களும் மிக அவசியம். அது எடுத்த உடனேயே அது எழுதுகிறார். தொடக்கத்திலேயே அது எழுதி விடுகிறார். நீங்களும் நானும் பிதாவாகிய தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். இரண்டாவது, பரிசுத்த தேவனுடைய கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்படுகிறோம். மூன்றாவது, நாம் அழைக்கப்பட்டவர்கள் என்று கவனித்தோம். 2ஆம் வசனத்துல அதுக்கு அடுத்த படிக்க போகிறார். இப்படிப்பட்டவர்கள், இந்த குணாதிசயம் உள்ளவர்கள், 2ஆம் வசனத்துல இவர்கள் முன்னேறி செல்ல வேண்டியவர்கள். அதாவது 2ஆம் வசனத்துல ஒன்று, நாம் இரக்கம், இரண்டாவது சமாதானம், மூன்றாவது அன்பு. மறுபடியும் ஒரு 3 குணாதிசயம், 3 அந்த வளர்ச்சி அடைய வேண்டியவர்களை இவர் ஒரு வாழ்த்தாக சொல்லும் போதே சொல்லுகின்றார். யூதா 2ஆம் வசனத்துல உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவுள். இது மேலிருந்த வாரியாக பார்த்தால் இது ஒரு வாழ்த்துதலாக தெரியும், ஒரு கிரீட்டிங் தான். ஆனா அதுக்கு உள்ள ஒண்ணு இருக்குது, ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. நீங்களும் நானும் தேவனுடைய இரக்கத்தில், அவருடைய சமாதானத்தில், அவருடைய அன்பிலே நீங்கள் நானும் பெருக வேண்டும். ஆகவே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. முதலாவது வசனத்துல நமது 3 தகுதிகளை சொன்னார். அடுத்தது அறிமுகத்தில், இரண்டாவதாக
வாழ்த்துதலில் மறுபடியும் 3 கருத்துக்களை சுட்டி காட்டுகிறார். இது நீங்கள் வளர வேண்டியது, பெருக வேண்டியது. லூக்கா 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனித தேவிலும் அதிகமாக விருத்தி அடைந்தார். விருத்தி அடைய வேண்டிய அவசியமே இல்லாத இயேசு கூட 4 பகுதிகளிலே அவர் விருத்தி அடைந்தார். அது ஆண்டவர் இயேசு பெருகினார். ஒன்று, அவர் ஞானத்தில் வளர்ந்தாராம். அவர்தான் ஞானம். ஞானமே வளருகிறது. அடுத்தது வளர்ச்சி என்பது உடல் வளர்ச்சியை குறிப்பது. உடலிலும் வளர்கிறார். மூன்றாவதாக தேவ கிருபையில் வளர்கிறார். நான்காவது மனித தயவில் வளர்கிறார். ஆண்டவராகிய இயேசுவே 4 பகுதிகள் வளர்ந்தார். ஒரு பூரண வளர்ச்சி என்பது இந்த 4 பகுதிகள். ஞானம் என்பது உள்ளான மனிதனின் வளர்ச்சி. வளர்ச்சி என்பது உடலோடு சம்பந்தப்பட்ட புறம்பான மனுஷனுடைய வளர்ச்சி. மூன்றாவது தேவ கிருபை என்பது தேவனை நோக்கி, பரலோகத்தை நோக்கி அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டிய அவசியம். நான்காவது மனித தயவு என்பது மனித நேயத்தை குறிப்பது. ஆகவே ஆண்டவர் இயேசுவே, வளர வேண்டிய அவசியம் இல்லாத இயேசுவே 4 பகுதிகளில் அவர் விருத்தி அடைந்தார் என்று வேதம் சுட்டி காட்டுகிறதே. அப்படி என்றால் விசுவாசத்தோடு போராட வேண்டிய நீங்களும் நானும், விசுவாச துரோகங்கள் வரும்போது அதற்கு எதிர்த்து நிற்க வேண்டிய நீங்களும் நானும் வளர வேண்டியது மிக மிக அவசியம். இந்த 3 கருத்துக்கள். 3ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், பிரியமானவர்களே. யூதா 3ஆம் வசனத்தில், பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. 3ஆவது வசனத்துல மறுபடியும் 3 தேவையானவைகளை, முதலாவது 3 கேரக்டர். 1ஆம் வசனத்தில் விசுவாசத்தோருக்கு எதிராக, விசுவாச துரோகத்துக்கு எதிராக போராட வேண்டியவர்களுக்கு இருக்க வேண்டிய 3 குணாதிசயத்தை சொல்லுகிறார். இது அறிமுகத்திலேயே சொல்லிவிடுகிறார். 2ஆம் வசனத்துல வாழ்த்துதல் சொல்லும் போதே நீங்கள் வளர வேண்டும், அதை அவர் சுட்டி காட்டுகிறார். மறுபடியும் 3 கருத்துக்கள்: இரக்கம், சமாதானம், அன்பு. 3ஆம் வசனத்துல மறுபடியும் அவர் 3 கருத்துக்களை சுட்டி காட்டுகிறார். ஒன்று, யூ ஆர் பிலவட், நீங்கள் பிரியமானவர்கள். ஒன்று, பிரியமானவர்கள். அடுத்தது இன்னொன்றை சுட்டி காட்டுகிறார், நீங்கள் மீட்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள். 2ஆவது சொல்லும் போது சொல்லுகிறார், அந்த ரட்சிப்பை குறித்து எழுத வேண்டும் சொல்லுகிறாரே, இவர் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவர்கள். ஆகவே ஒன்று, அவர்கள் பிரியமானவர்கள். 2ஆவதாக அவர்கள் மீட்கப்பட்டவர்கள். 3ஆவதாக அவர்கள் தைரியம் உள்ளவர்கள். சொல்ல போனா பரிசுத்தவான்கள் என்று, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம். அவங்க யாருன்னா they are sacred. திரும்ப சுட்டி காட்டு 3ஆம் வசனத்துல விசுவாசத்துக்கு எதிராக போராட வேண்டியவர்களுக்கு 3 தேவைகளை சுட்டி காட்டுகிறார். 1ஆம் வசனத்தில் 3 குணாதிசயம். 2ஆம் வசனத்துல 3 பகுதிகளில் வளர வேண்டும். 3ஆம் வசனத்துல 3 காரியங்கள் தேவைப்படுகிறது. ஒன்று, பிரியமானவர்கள். 2ஆவதாக ரட்சிக்கப்பட்டவர்கள். 3ஆவதாக இவர்கள் பரிசுத்தவான்கள். இவர்கள் பரிசுத்தவான்கள். 3 கருத்துக்களை சுட்டி காட்டுகிறார். இனி எளிமையாக சொல்ல போனால், அந்த 1ஆம் வசனத்துல பொசிஷன் எக்ஸ்பிளைன்டு, அது ஒரு விசுவாசியின் நிலை அது விளக்கி சொல்லப்படுகிறது. 1ஆம் வசனத்துல பொசிஷன் எக்ஸ்பிளைன்டு. 2ஆம் வசனத்துல ப்ராக்ரஸ், வளர்ச்சி எக்ஸ்பெக்டட், வளர்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. 3ஆம் வசனத்துல பெர்சிவியரன்ஸ், விடாமுயற்சி, பெர்சிவியரன்ஸ் எக்ஸால்டட். 3ஆவதாக அந்த விடாமுயற்சி உங்களுக்கு கண்டிப்பாக வேண்டும் என்று உணர்த்தப்படுகிறது. 3 கருத்துக்கள் திரும்ப சொல்கிறேன். பொசிஷன் எக்ஸ்பிளைன்டு 1ஆம் வசனத்தில்,
அதாவது நமது நிலை விவரித்து காட்டப்படுகிறது. நீ பரிசுத்தமாக்கப்பட்டவன், நீ காக்கப்படுகிறவன், நீ அழைக்கப்படுகிறவன். இரண்டாவதாக progress expected. இப்படிப்பட்டவங்க ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கிறார். 3 காரியங்கள்ல பெருக வேண்டும் அல்லது வளர வேண்டும். ஒன்று இரக்கம், இரண்டாவதாக சமாதானம், மூன்றாவது அன்பு. 3ஆம் வசனத்துல perseverance exhorted. அவனுக்கு என்ன சொல்லப்படுகிறது? நீ விடாமுயற்சியோடு உறுதியாக நிற்க வேண்டிய 3 காரியங்கள். ஒன்று, நீ பிரியமானவனாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக நீ அந்த பொதுவான ரட்சிப்பை பெற்றவனாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக நீ பரிசுத்தவானாக இருக்க வேண்டும். இந்த விசுவாசத்தோடு போராடுவதற்கு 4ஆம் வசனத்தில் ஆரம்பிக்கிறார். விசுவாச துரோகம் 4ஆம் வசனத்தில் ஆரம்பிக்கிறது. ஆனா முதல் 3 வசனங்கள் இதற்கு எதிர்த்து நிற்கிறவனுக்கு இருக்க வேண்டிய குணாதிசயம், அடுத்தது வளர்ச்சி, மூன்றாவது தேவைகள். இன்னைக்கு நாம் கவனிக்க போகிறது அந்த 3ஆம் வசனத்தில் உள்ள இந்த கருத்துக்களை கவனிப்போம். அதாவது perseverance exhorted, அதாவது விடாமுயற்சி அறிவுறுத்தப்படுகிறது, உணர்த்தி காட்டப்படுகிறது. அதைத்தான் நாம் இந்த 3ஆவது வசனத்தில் கவனிக்கிறோம். ஒன்று, முதலாவது the beloved என்ற வார்த்தையை கவனிப்போம். நீங்கள் நானும் விசுவாச துரோகத்துக்கு எடுத்து நிற்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். விசுவாச துரோகத்தோ கண்டும் காணாமல் போவதற்கு அல்ல. இரண்டாவதாக நமக்கு தேவையான ஒதுங்கிக் கொள்வதற்காக அல்ல, அல்லது நான் அப்படியே போயிட்டு இருப்பேன், யார் எப்படி வந்தால் எனக்கு என்ன, அப்படி இருப்பதற்காக அல்ல. நீங்கள் நானும் விசுவாச துரோகத்தோடு எதிர்த்து போராட வேண்டியவர்கள். அதற்கு முதல் தன்மை என்ன? பிலவன், கர்த்தருக்கு பிரியமானவன். அந்த பிரியமானவர்களை இந்த ஆரம்பிக்கிறாரு. அந்த பிரியமானவனுக்கு பயன்படுத்துகின்ற ஒரு கிரேக்க வார்த்தை இருக்குது, அகாபெட்டோஸ். அகாபெட்டோஸ், அகாபெட்டோஸ் என்றால் ஒன்று எஸ்டீம்டு, அதாவது மதிப்புக்குரியவர்கள். பிரியமானவர்களே என்றால் ஒரு அர்த்தம் என்னவென்றால் அது நீங்கள் மதிப்புக்குரியவர்கள். இரண்டாவது நீங்கள் ஃபேவரபிள், அதாவது விரும்பப்படத்தக்கவர்கள். நீங்க ஃபேவரைட், நீங்க விரும்பப்படத்தக்கவர்கள். மூணாவது worthy of love, அதாவது அன்பு கூறப்படத்தக்கவர்கள். பிரியமானவர்களே என்று ஆரம்பிக்கிறாரு. பிரியமானவர் என்றால் அகாபெட்டோஸ். அகாபெட்டோஸ் என்றால் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் ஆங்கிலத்தில் beloved, பிரியமானவர்களே. ஆனால் அந்த அகாபெட்டோஸ் என்ற வார்த்தைக்கு முதலாவது எஸ்டீம்டு, மதிப்புக்குரியவர்களே. விசுவாசத்தோடு போராடுறவனுக்கு பிரியமானவனே என்று நாம் தமிழ்ல வாசிக்கிறோம், ஆங்கிலத்தில் beloved. ஆனால் அந்த கிரேக்க வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால் நீங்கள் மதிப்பு மிக்கவர்கள், மதிக்கப்பட வேண்டியவர்கள், மதிப்புக்குரியவர்கள். இரண்டாவதாக நீங்கள் ஃபேவரைட், விரும்பப்படத்தக்கவர்கள், நீங்கள் விரும்பப்படத்தக்கவர்கள். மூன்றாவதாக worthy of love, அதாவது அன்பு காட்டுவதற்கு நீங்கள் தகுதியானவர்கள். இந்த 3 கருத்துக்களும் அந்த பிரியமானவனே என்பதற்கு கிரேக்க மொழியை நம்ம அதை பார்க்கிறோம். அந்த பிரியமான சொல்ல போனா அந்த பிரியமானவனே இருக்குது. அதுக்கு சரியா சொல்ல போனால் அந்த அகாபெட்டோஸ்க்கு ஒரு அர்த்தம் இருக்குது, சேராபிக். சேராபிக், அதாவது அந்த பிரியமானவன் அகாபெட்டோஸ்க்கு ஒரு ஆங்கில அர்த்தம் என்னன்னு சொன்னா, நான் சொன்னேன் எஸ்டீம்டு, ஃபேவரைட், worthy of love. இன்னொரு வார்த்தை இருக்குது, அது சேராபிக், அதாவது சேராபீன்கள் இருக்காங்களே அவர்களை போன்றவர்கள். சேராபிக், அதாவது ஒரு ஏஞ்சல் போல தேவ சமூகத்துல தேவனோடு தேவனுக்கு அவங்க தேவ சமூகத்தில் நிற்கக்கூடியவர்கள். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கிறோமே, 1-2 வசனத்தை பார்க்கிறோமே, அந்த சேராபீன்களை போன்றவர்கள். அப்படி என்றால் விசுவாச துரோகத்துக்கு எதிராக போராடுறவனுக்கு அவன்கிட்ட இருக்க வேண்டிய தேவை ஒன்று சொல்லுகிறார். நீ யாரை போன்று இருக்க வேண்டியவன்? தேவ சமூகத்தை காக்கின்ற அந்த சேராபீன்களை போல் இருக்க வேண்டியவர்கள். பிரியமானவனே, ஒன்று நம்ம கவனிக்க வேண்டும், அந்த யூதா இந்த விசுவாச துரோகத்துக்கு எதிர்த்து நிற்க வேண்டியவர்களை எப்படி அறிமுகப்படுத்துறா பாருங்களேன். அது வே ஆஃப் பிரசன்டேஷன். அவர் எப்படி அறிமுகப்படுத்துகிறார்? ஒன்று, அவர் சொல்லும்போது மிக அவசியமானது,
அதாவது வழக்கமா சொல்லுவாங்க, ஒரு மனிதனுடைய வார்த்தை, அவன் பயன்படுத்துகிற வார்த்தை அவன் யார் என்று சொல்லும். ஒரு மனிதன் பேசுகின்ற, ஒரு மனிதன் இன்னொருவனுக்கு அறிமுகப்படுத்துகின்ற வார்த்தைகள் இருக்குதே, அது அவனை யார் என்று காட்டிக் கொடுக்கும். இவருக்கு என்ன இருக்குது? முதல்ல டெலிஜென்ஸ். யூதாவுக்கு அந்த 3ஆம் வசனத்துல அவர் சொல்லுகிறார், நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில். அந்த கருத்துள்ளவனாய் இருக்க என்பதற்கு பயன்படுகின்ற வார்த்தை ஆங்கிலத்தில் டெலிஜென்ஸ். டெலிஜென்ஸ் ஜாக்கிரதை. அவர் கருத்துள்ளவர். என்ன கருத்து இருக்கு அவருக்கு? சபையே, நீங்கள் நானும் அந்த பொதுவான ரட்சிப்பை குறித்து இன்னும் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், ஆனால் அந்த காமன் சால்வேஷன், அந்த பொதுவான ரட்சிப்பை நீங்க ரட்சிக்க அறிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு எழுத நான் தொடங்குகிறேன். அப்படின்னு அவருக்கு என்ன இருக்குது? ஒரு ஜாக்கிரதை, ஒரு கருத்து. சொல்ல போனா அவருக்கு ஒரு அகத்தூண்டுதல், இன்ஸ்பிரேஷன். கருத்து எங்க இருக்குது? உள்ள இருக்குது. கருத்து என்பது ஒவ்வொரு மனிதனுடைய சிந்தையிலும் இருப்பது. அப்ப யூதாவுக்கு இருக்கக்கூடிய முதல் எண்ணம் என்ன? பொதுவான ரட்சிப்பு குறித்து சபைக்கு எழுதி உணர்த்த வேண்டிய அவசியம் என்று அவர் முதல்ல உணர்கிறார். அது இன்ஸ்பிரேஷன். ஆனால் அதை யோசிக்கும் போதே அடுத்தது ஒன்று தோணுகிறது, அவசியமான ஒன்றும் இருக்கிறதே. ஒன்று பொதுவான ரட்சிப்பு, அடுத்தது அவசியமானது. பொதுவாக ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு பொதுவான ரட்சிப்பை பற்றி நீ எழுத விரும்பும் போது அவருக்கு அடுத்த ஒன்று வருகிறது, ஐயோ அதைவிட முக்கியமானது, அதைவிட மேலான ஒன்று இருக்கிறது. அது என்ன? பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்கள் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. முதல்ல கருத்தை உணர்ந்த, சொல்லப்போனா கருத்துள்ளவனாய் இருந்தால் அடுத்தது பாத்தீங்கன்னா அவசியத்தை உணர்கிறார். இன்னைக்கு கருத்தும் இருக்கிறது, அவசியமும் இருக்குது. நாம் இன்றைக்கு அந்த கருத்து என்பது நம்ம சொல்ல போனா நமக்குள்ளே வருகின்ற ஒரு அகத்தூண்டுதல், இன்ஸ்பிரேஷன். ஆனால் அது எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்றால் ரெவலேஷன் அடிப்படையில், வெளிப்பாட்டின் அடிப்படையில் தான் உங்களுக்கும் எனக்கும் அந்த கருத்து வர வேண்டும். நமக்கு நிறைய கருத்துக்கள் இருக்குது. கர்த்தருக்காக இதை செய்யணும், ஊழியர்களுக்காக இதை செய்ய வேண்டும், தேவனுக்காக இது பெரிய காரியம், இதெல்லாம் இருக்குது. இது நம்முடைய கருத்து. அந்த கருத்து தேவன் அங்கீகரிப்பாரா எப்போ சொன்னா, அவருடைய அந்த அகத்தூண்டுதல் எங்கிருந்து வரணும்? கர்த்தரிடத்திலிருந்து வர வேண்டும். அது மெக்கானிக்கல் இன்ஸ்பிரேஷன் அல்ல, அது செல்ஃப் மேட் இன்ஸ்பிரேஷன் அல்ல, நமக்கு நாமே உருவாக்கி கொள்வதல்ல. இன்னொரு தேவ மனிதன், இன்னொரு வெற்றி பெற்ற ஊழியம், இன்னொன்று தேவனுக்காக மகிமையாய் ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகள், இவங்களை பார்க்கும்போது நமக்கும் ஒரு எண்ணம் உண்டாகும், நாம இப்படி செய்யலாமே, நாம இதோட மேலாக செய்யலாமே. அது நம்முடைய கருத்து. ஆனால் யூதா சொல்லுகிறார், நான் கருத்துள்ளவனா இருந்தேன், ஆனால் எனக்கு அதைவிட அவசியமான ஒன்று தோன்றுகிறது, அவசியமான ஒன்று எனக்கு தெரிகிறது. நான் அதைத்தான் உங்களுக்கு பின்னாடி எழுத போகிறேன். அப்படி என்றால் இரண்டு கருத்துக்கள் முன்னே வைக்கப்படுகிறது. ஒன்று இன்ஸ்பிரேஷன், மற்றொன்று ரெவலேஷன். ஒன்று நமது கருத்து. இந்த கருத்து தேவன் கொடுத்ததாகவும் இருக்கலாம், அல்லது மற்றவர்களை பார்த்து, சூழலை பார்த்து நாமே உருவாக்கி கொள்ளுவதாகவும் இருக்கலாம். மெக்கானிக்கல் இன்ஸ்பிரேஷன். அடுத்தவங்களை பார்க்கிறோம், ஓ இப்படியும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யலாமா, ஓ இப்படி செய்தா இன்னும் நல்லா இருக்குமே. இது நம்முடைய கருத்து. அந்த கருத்தை கொண்டு செல்வதை காட்டிலும் அது தேவன் அங்கீகரிக்கின்ற வெளிப்பாடு தானா என்று உறுதிப்படுத்திக் கொள்வது அவசியமா இருக்கிறது. ஏனென்றால் அந்த கருத்துன்னு சொன்னேனே, அதாவது யூதா 3ஆம் வசனத்துல நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில், அந்த கருத்துள்ளவனாய் இருக்கையில் என்பதற்கு பயன்படுத்துகின்ற ஒரு வார்த்தை கிரேக்க மொழியில ஸ்பூடே. ஸ்பூடே என்று ஒரு கிரேக்க வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் தீவிரம்னு அர்த்தம். அந்த கருத்து இருக்கிற
கருத்துள்ளவர் என்று சொல்லுகிறாரே, யூதாவுக்கு என்ன இருக்குன்னா ஒரு தீவிரம். என்ன தீவிரம்? இவர்களுக்கு பொதுவான ரட்சிப்பு குறித்து நான் சொல்லிவிட வேண்டும் என்று ஒரு தீவிரம். கருத்து என்பதற்கு அதாவது ஆங்கிலத்துல ஹேஸ்ட் என்ற வார்த்தை. ஹேஸ்ட், என்ன ஹேஸ்ட் அவருக்கு இருக்குது? நான் பொதுவான ரட்சிப்பை சபைக்கு இன்னும் எழுதி அவர்கள் இன்னும் அதிகமாக ரட்சிப்புகளை நடத்த வேண்டும். அது அவருடைய ஜாக்கிரதை. இந்த ஸ்பூடேங்கிற வார்த்தையை நாம் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டுமானால் அதுக்கு பின்னணியில் இருப்பது தேவனுக்கு ஏற்ற துக்கம். இந்த கருத்து என்பதற்கு ஆங்கிலத்துல ஹேஸ்ட், தீவிரம். தமிழ்ல அந்த ஹேஸ்டுக்கு ஜாக்கிரதை. இந்த ஜாக்கிரதை என்பதற்கு பின்னாடி இருக்கிற கருத்து என்னவென்றால், தேவனுக்கு ஏற்ற துக்கம் ஒருவருக்கு வந்தால்தான் அவருக்கு இந்த ஹேஸ்ட், அந்த தீவிரம், அந்த ஜாக்கிரதை வரும். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த தீவிரம் அல்லது ஜாக்கிரதை அல்லது ஆங்கிலத்துல ஹேஸ்ட், அந்த ஹேஸ்ட் என்ற வார்த்தை 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசித்து பார்ப்பீங்கன்னா, தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனத்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. ஒருவனுக்கு எது தேவனை துக்கப்படுத்துகிறதோ அது ஒருவனை துக்கப்படுத்தினால் அவனுக்கு என்ன உண்டாகும் சொன்னா, அவனுக்கு மனம் திரும்புதல் உண்டாயிடும். எப்போது ஒரு மனிதன் மனம் திரும்புகிறான் என்றால், எது தேவனை துக்கப்படுத்துகிறதோ அது இவன் வாழ்க்கையில் இருந்தால் அது அவனை துக்கப்படுத்தணும். ஐயோ, நான் கர்த்தரை துக்கப்படுத்திட்டேனே, அந்த துக்கம் என்ன செய்யும் சொன்னா அவருக்கு மனம் திரும்புதலை கொண்டு வரும். அவர் சுட்டி காட்டுகிறார், தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்னாடி வருத்தப்படாதபடிக்கு என்ன உண்டாக்கும்? மனம் திரும்புதல். ஆனால் லௌகீக துக்கம், உலகத்துக்கு ஏற்ற ஒரு துக்கம் இருந்தால் அது மரணத்தை பிறப்பிக்கும் உண்டாக்கும். துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. அப்படின்னா 2 விதமான துக்கம் இருக்குது. ஒன்று தேவனுக்கு ஏற்ற துக்கம், மற்றொன்று உலகத்துக்கு ஏற்ற லௌகீக துக்கம். இந்த தேவனுக்கு ஏற்ற துக்கம் வந்தால் அது மனம் திரும்புதலை கொண்டு வரும். இது லௌகீக துக்கம் வந்தால் அது மரணத்தை கொண்டு வரும். இன்னும் சொல்ல போனா தேவனுக்கு ஏற்ற துக்கம் ஜீவனை கொண்டு வரும், லௌகீக துக்கம் மரணத்தை கொண்டு வரும். இந்த தேவனுக்கு ஏற்ற துக்கம் வந்துவிட்டால் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பாருங்கள், அந்த மனம் திரும்பல் உண்டாவன எப்படி இருப்பானா, அந்த உண்மையான மனம் திரும்புதலின் 7 அடையாளங்கள் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இருக்குது. பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்ததுண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதை. 7 கருத்துக்கள் அது 2 கொரிந்தியர் 7:11 இருக்குது. அதுல முதலாவது என்ன தெரியுங்களா? தேவனுக்கேற்ற துக்கம் வந்து அவனுக்கு ஒரு மனம் திரும்புதலை உண்டாக்கி விட்டால், அந்த மனம் திரும்புதல் என்ன செய்யும் பாருங்கள், அது எவ்வளவு ஜாக்கிரதை. இன்னும் சொல்ல போனால் எவ்வளவு தீவிரம், இன்னும் சொல்ல போனால் எவ்வளவு ஹேஸ்ட், இன்னும் சொல்ல போனால் எவ்வளவு ஸ்பூடே. யூதா 3ஆம் வசனத்துல கருத்துள்ளவன் என்று சொல்றாரு. அதற்கு பயன்படுத்துகிற அந்த ஸ்பூடே இருக்கிற அந்த கிரேக்க வார்த்தை தான் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல எவ்வளவு ஜாக்கிரதை. அப்படி என்றால் யூதா நிருபத்தை எழுத ஆரம்பிக்கும் அவர்கள் என்ன இருக்குது? தேவனுக்கேற்ற துக்கம், தேவனுக்கேற்ற துக்கம் இருக்கிறது. அவர் என்ன பண்றாரு? அவர்கள் ஒரு கருத்து, ஒரு தீவிரம், ஒரு ஜாக்கிரதை, ஒரு ஹேஸ்ட். அது என்ன பண்ணுது? சபைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பொதுவான அந்த ரட்சிப்பை குறித்து எழுத வேண்டும். அது தேவனுக்கு ஏற்ற துக்கம் அவருக்குள் இருந்ததுனால அதை எண்ணுகிறார். இதை எடுத்துக்கொண்டு வரும்போது அவருக்கு ஒரு அவசியமாக ஒன்று தோன்றுகிறது. இது தேவனுக்கு ஏற்ற துக்கத்தின் விளைவுதான்.
இந்த கருத்து, இந்த ஜாக்கிரதை, இந்த தீவிரம். ஆனால் அதை அவர் எழுத யோசிக்கும் போது அடுத்து அவருக்கு முன்னாக இன்னும் ஒன்று வந்து நிற்கிறது, அதிக அவசியம். அதைத்தான் அந்த விசுவாசத்துக்காக போராட வேண்டியவர்களுக்கு சுட்டி காட்டுகிற கருத்து என்னவென்றால், ஒன்று, இந்த கருத்து என்பது ஏதோ சும்மா வரல. தேவனுக்கு என்ன துக்கம் வந்து மனம் திரும்புதலை உண்டாக்கி அந்த மனம் திரும்புதல் ஒரு தீவிரத்தை கொண்டு வருது. இந்த கருத்தை அவங்களுக்கு சொல்லிடணும். ஆனால் அதே நேரத்துல இன்னும் ஒன்று அவருக்கு முன்னே வைக்கப்படுகிறது, அது அதிக அவசியம். இந்த அதிக அவசியத்தை தான் அவர் முன்னுரிமை கொடுத்தாரே தவிர என்ன பண்ணல, அவருக்குள்ள வந்த அந்த எழுப்புதல், அவருக்குள்ள வந்த அந்த ஆர்வம், அவருக்குள்ள வந்த அந்த கருத்து அல்லது தீவிரத்தை கொண்டு வரல. இதுதான் அந்த பிரியமானவருக்கு அவர் எழுதுகிறார், பிரியமானவனே, உனக்கு நான் என்ன நினைத்தேன், என்னுடைய கருத்து, என்னுடைய தேவனுக்கு என்று துக்க அறைக்குள் என்ன பண்ணிட்டு ஒரு தீவிரத்தை உண்டாக்கி உனக்கு அந்த பொதுவான ரட்சிப்பு குறித்து எழுத வேண்டும் என்று நான் கருத்தா இருக்கையில், தீவிரமாக இருக்கையில், ஜாக்கிரதையாக இருக்கையில், அடுத்து சுட்டி காட்டுகிறார், இவ்வளவு ஜாக்கிரதையோடு இருந்த அப்படின்னா கருத்தா இருக்கிறது ஏதோ சும்மா அப்படி மனம் வந்தது போல எழுதுற, அவ்வளவு பின்னணி உள்ள அந்த வார்த்தை அவருக்குள் வரும்போது கூட அவர் சொல்லுகிறார், அதைவிட எது முக்கியம், அவர் கருத்து ஒன்று. அடுத்தது அவர் சொல்லுகிறார், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்தும்படி எனக்கு அவசியமாய் கண்டது. இன்றைக்கு கருத்தா அல்லது அவசியமா? கருத்து என்பது எனக்கு நமக்குள்ள வருகின்ற ஒரு வேகம், கர்த்தருக்காக இதை ஒன்று செய்து விட வேண்டும், கர்த்தருக்காக நாம் இதை கண்டிப்பா சபைக்கு கொண்டு போக வேண்டும். அது தவறானதல்ல, அது அந்த மனம் திரும்புதலின் ஒரு பகுதி தான், தேவனுக்கு என்ற துக்கத்தின் ஒரு விளைவு தான் அது. ஆனா அடுத்த பக்கம் இருக்கிறது ஒன்று, அது அவசியமான ஒன்றும் இருக்கிறது. பரிசுத்தவான்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம் இன்றைக்கு தாக்கப்படுகிறது. அந்த விசுவாசமே இன்றைக்கு அநேகரை விட்டு எடுபட்டு போகிற அவசியத்தில் இருக்கும் போது இன்னும் இந்த பொதுவான ரட்சிப்பு குறித்து எழுதியிருக்க வேண்டாம், அது என்னுடைய கருத்து. யூதா என்ன செய்கிறார், அவருடைய கருத்தை தள்ளிவிட்டு எது அவசியமோ அதை கொண்டு வருகிறார். இதைத்தான் இந்த 3 வசனத்துல அடிப்படையாக நாம் கவனிக்க வேண்டியது. இதற்கு ஒரு உதாரணத்தை நான் சுட்டி காட்டுகிறேன். பிலிப்பியர் 1 அதிகாரம், பிலிப்பியருக்கு பரிசுத்த பவுல் எழுதின நிருபத்தின் 1 அதிகாரத்தில் 23, 24 வசனங்களில் இதே போன்ற ஒரு கருத்தை பரிசுத்த பவுல் சுட்டி காட்டுகிறார். பிலிப்பியர் 1 அதிகாரம் 23, 24. ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். பரிசுத்த பவுல் இரண்டுக்கும் நடுவே நெருக்கப்படுகிறார். பரிசுத்த பவுல் 2 கருத்துக்களுக்கு நடுவே நெருக்கப்படும். இப்படி யூதாவை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்துல கருத்து, ஒரு பக்கத்துல அவசியம், இந்த இரண்டுக்கும் நடுவே அவர் நெருக்கப்படுகிறார். ஆனால் இங்க பரிசுத்த பவுல் அவரும் 2 கருத்துக்கள். என்ன கருத்து? 22 வசனத்தை பார்த்தீங்கன்னா பிலிப்பியர் 1 அதிகாரம் 22 வசனம், ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைக்கு பலன் உண்டாய் இருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். அப்படிப்பட்ட பெரிய பரிசுத்தவான் சொல்லுகிறார், எனக்கு எதை தீர்மானிக்கிறது தெரியல, ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். ஒரு நெருக்கம் என்னவென்றால், தேகத்தை விட்டு பிரிந்து கர்த்தரோடு இருக்க எனக்கு ஆசை. ஒரு முதல் என்ன, தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையாய் இருக்கும். 2க்கு நெருக்கப்படுகிறாரே, அது ஒன்று என்ன, இந்த தேகத்தை விட்டு பிரிந்து நான் இயேசுவோடு இருந்தால் அது எனக்கு அதிக நன்மை. ஆனால் அடுத்தவர் சொல்கிறார், அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம்.
2 காரியங்கள். ஒன்று அதிக நன்மை, அடுத்தது அதிக அவசியம். அதிக நன்மை தனிப்பட்ட மனிதனுடையது. தேகத்தை விட்டு பிரிந்து அவர் இயேசுவோட போனார் சொன்னா அவருக்கு அதிக நன்மை. பரலோகத்தின் மேன்மைகள் எல்லாம் அவருக்கு சொந்தம். இயேசுவின் பொன்மார்பில் சாய்கின்ற அந்த அனுபவம், இயேசுவின் மடியில இளைப்பார்கின்ற அந்த அனுபவம், இது அவருக்கு பர்சனலா தனிப்பட்ட முறையில் அவருக்கு இது அதிக நன்மை. ஆனா இன்னொரு பக்கத்துல இருக்குது அதிக அவசியம். சரீரத்தை விட்டு பிரிந்து மேலே போன எனக்கு லாபம், சரீரத்தில் இங்க இருந்தால் அது சபைக்கு அதிக அவசியம். இந்த இரண்டில் நெருக்கப்படுகிறேன். ஆனா பரிசுத்த பவுல் எது தெரிந்து கொண்டார் என்றால், சரீரத்தில் இருந்து சபைக்கு மேன்மையாக இருப்பதற்கு அதிக அவசியத்தை தெரிந்து கொண்டார். அப்படியானால் யூதா போன்ற பரிசுத்தவான்கள், பரிசுத்த பவுல் போன்ற பரிசுத்தவான்கள் அவர்கள் நெருக்கப்படுகிறார்கள். 2 விதமான நெருக்கம். ஒன்று அதிக நன்மை, இன்னொன்று அதிக அவசியம். அவங்க எது தெரிந்து கொள்றாங்க? அதிக பரிசுத்த பவுல் அதிக நன்மையானதை தனக்கு நன்மையை தேடல, மாறா சபையின் அவசியத்துக்காக நான் இங்க இருக்கிறேன். சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் பாடுகள், உபத்திரவங்கள், சரீரத்தை விட்டு போயிட்டா எல்லா பாடுகளும் போயிட்டு. ஆனால் அவர் எதை தெரிந்து கொள்கிறார்னா அதிக நன்மையை அல்ல, அதிக அவசியத்தை. அதே போல யூதா ஒண்ணு அவருடைய கருத்து, அவருடைய அந்த மனம் திரும்புதலினுடைய வெளிப்பாடு, தேவனுக்கு என்ற துக்கத்தினால் வருகின்ற அந்த வேகம், அந்த தீவிரம், அந்த ஜாக்கிரதை. இன்னொரு பக்கத்துல என்ன இருக்கு சொன்னா அவசியமான ஒண்ணு இருக்குது. அவர் எதை தெரிந்து கொள்ளுகிறார்? தன்னுடைய கருத்தை கொண்டு வந்து சபைகளுக்கு திணிக்க விரும்புற, எது அவசியமோ, எது சபைக்கு அந்த காலகட்டத்தில் அவசியமோ அதைத்தான் தெரிந்து கொள்ளுகிறார். இதைத்தான் பிரியமானவனை கற்றுக் கொடுக்கிறார். பிரியமானவனே, எப்படிப்பட்டவனா இருக்கணும்? எனக்கு ஒரு கருத்து இருந்தது. இந்த கருத்து என்னுடைய மாம்சத்தில் வந்ததல்ல. இட்ஸ் மை இன்ஸ்பிரேஷன், என்னுடைய அகத்தூண்டுதல். எதன் அடிப்படையில? தேவனுக்கு என்ற துக்கம், மனம் திரும்புதல், அதனால் வருகின்ற ஒரு தீவிரம். இது ஒரு பக்கம். அடுத்த பக்கம், அதைவிட பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நான் போராட வேண்டியது அதிக அவசியம் என்று நான் காண்கிறேன். எப்படின்னா, எதை பரிசுத்தவான்கள் மூலமாக கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்னா, எது நமக்கு நன்மையோ அதை அல்ல, எது தேவனுடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்துக்கு அவசியமோ அதை தெரிந்து கொள்றாங்க. அப்ப பிரியமானவருக்கு சொல்லுகின்ற ஒன்று என்ன? மிக அவசியமானது. ஒன்று நன்மை, இன்னொன்று அவசியம். இந்த இரண்டுக்கு நடுவே நாம் வைக்கப்படுகிறோம். இதுல நீங்க கவனிச்சிருப்பீங்க, 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்துல தாவீதுக்கு முன்பாக 3 நெருக்கங்கள் வைக்கப்படும். தாவீதுக்கு முன்பாக 3 நெருக்கங்கள். 7 வருஷ பஞ்சம், 3 மாதம் எதிரியின் படையெடுப்பு, 3 நாள் கொள்ளை நோய். உனக்கு இதில் எது வேண்டும்? தாவீது சொல்லுவார், ஐயோ நான் மிகுந்த நெருக்கத்தில் இருக்கிறேனே, கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கேன் பாரு. ஒன்று படையெடுப்பு, ஒன்று பஞ்சம், அடுத்தது படையெடுப்பு, 3வது கொள்ளை நோய்கள். தாவீது இந்த 3க்குள் ஒன்றை தெரிந்து கொள்வார், அது நான் கர்த்தர் கையில் விழுகிறேன். ஆண்டவர் இயேசுவை பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுகிறார், இந்த சரீரத்தில் நான் இருக்கும் அளவும் நான் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். இயேசுவுக்கு ஒரு நெருக்கம், அது சிலுவை. சிலுவையில் அவர் நிறைவேற்ற போகின்ற அந்த ரட்சிப்பு திட்டத்தில் நெருக்கப்படுகிறார். தாவீதுக்கு 3, நம் ஆண்டவர் இயேசுவுக்கு 1, 2க்கு நடுவே பரிசுத்தவான்களுக்கு 2. ஒன்று நன்மை, மற்றொன்று அவசியம். இதை யூதா மிக அற்புதமாக விளக்கி சொல்லுகிறார். எனக்கு ஒரு கருத்து இருந்தது, ஆனா நான் என்ன செய்கிறேன்? எது அவசியமோ அதை உங்களுக்கு முன்னே வைக்கிறேன். ஆகவே இந்த பிரியமானவனை பற்றி சில கருத்துக்களை நான் கவனித்து கடந்து போகலாம். இந்த பிரியமானவன் என்பது நான் சொன்னேனே, அதை எழுத ஆரம்பிக்கும் போதே ஒருவர் எப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துகிறாரோ அது அந்த மனிதனை சுட்டி காட்டும் என்று சொன்னேன். அதாவது வேர்ட்ஸ் ரிவீல் த மேன். வார்த்தைகள் யாரிடத்திலிருந்து வருகிறதோ
அவன் யார் என்பதை காட்டிக் கொடுப்பது அவளிடத்திலிருந்து ஒரு வார்த்தைகள் தான். இவர் எப்படி ஆரம்பிக்கிறார்? பிரியமானவனே ஆரம்பிக்கிறார் இல்லையா? 3ஆம் வசனத்தில் பிரியமானவனே, நம்ம ஒரு சொன்னேன், மதிப்புக்குரியவரே, மதிப்புக்குரியவரே. 2வது ஒரு வார்த்தை பயன்படுத்தினார், விரும்பப்படத்தக்கவரே. அடுத்தது ஒன்று சொன்னார், அன்பு கூறப்படத்தக்கவரே. 4வது தேவதூதர்களை போன்றவர்களே, ஹையஸ்ட் ஆர்டர் ஆஃப் ஏஞ்சல் சேராபீன், அந்த சேராபீனை போன்றவர்களே. இது ஒரு முறை அல்ல, யூதா நிருபத்துல 3 முறை அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். யூதா நிருபம் 3ஆம் வசனத்தில் கவனித்தோம், பிரியமானவர்களே. அடுத்தது 17ஆம் வசனம், யூதா நிருபத்தில் 17ஆம் வசனத்துல நீங்களோ பிரியமானவர்களே அப்படி எழுதுவார். யூதா நிருபம் அந்த 17ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா நீங்களோ பிரியமானவர்களே. மறுபடியும் 20ஆம் வசனத்துல நீங்களோ பிரியமானவர்களே இருக்கின்ற அந்த மொத்தம் 25 வசனத்துல 3 முறை இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் யூதா. பிரியமானவர்களே, அடுத்தது நீங்களோ பிரியமானவர்களே, மறுபடியும் நீங்களோ பிரியமானவர்களே. நான் சொன்னேனே, ஒரு கருத்தை ஒரு இடத்தை கொண்டு போகணும்னு சொன்னா, இன்னும் சொல்ல போனா யூதாவினுடைய கருத்து அங்க தள்ளி போயிட்டு அவசியம்தான் கொண்டு போகிறார். இதை கொண்டு போகும்போது அவனை விசுவாச துரோகத்துக்கு எடுத்து போராடவனாக உருவாக்க வேண்டுமானால் என்ன செய்யறவங்கிட்ட அந்த அந்த கொண்டு போகின்ற அந்த கருத்தை மென்மையாக சரியாக அவன் ஏற்றுக்கொள்ளுகின்ற விதத்தில் கொண்டு போகணும். அதற்குத்தான் அவன் அந்த பிரியமானவனே அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். நான் சொன்னேன், words reveal a man. ஒருவன் பயன்படுத்துகின்ற வார்த்தை அவன் யார் என்பதை சுட்டி காட்டும். ஒரு உதாரணத்தை நான் சுட்டி காட்டுகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா, ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் அது ஒரு பிரச்சனைக்குரிய அதிகாரம். ஏன்னா அந்த அதிகாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற அந்த 21 வசனங்களை பார்த்தீங்கன்னா அந்த ரோமாபுரியில் உள்ள சபைக்கு பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, எதை சாப்பிடலாம் எது சாப்பிடக்கூடாது, ஃபுட் வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா, இது சாப்பிடாத அது சாப்பிடாத, இது. அடுத்தது பண்டிகையா பண்டிகை கூடாதா, ஒண்ணு ஃபுட், ரெண்டாவது ஃபெஸ்டிவல். ரோமன் 14ஆம் அதிகாரத்துல இது 2 கான்ட்ரவர்சி இருக்கு சபைக்குள்ள. ஒன்று, ஒருவன் மாம்சம் சாப்பிடலான்றாரு, ஒருத்தர் மாம்சம் சாப்பிடக்கூடாது, தாவரங்கள் போடும் அல்லது பருப்பு, இப்படி போராட்டம். அடுத்தது, ஒருவன் ஒரு பண்டிகையை கொண்டாடலாம், ஒரு கூட்டம் கொண்டாடக்கூடாது. இது அன்றைக்குள்ள இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அந்த பிரச்சனை. இன்று வரைக்கும் அந்த பிரச்சனை சபைகள் இருக்குது. இந்த சூழலை தான் அவர் நிருபத்தை எழுதுகிறார். எழுதும் போது அதை மென்மையாக எழுதி கொண்டே வந்து 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார், அந்தியம் பலமுள்ளவராகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். அப்படின்னா ஒருவன் இப்படி சாப்பிடலான்றா, ஒருத்தன் அப்படி சாப்பிடலான்னு சொல்றான். உனக்கு என்ன, உனக்கு என்ன பாதிப்பு? எதை வேணுமோ சாப்பிடட்டுமே. அடுத்தது, பண்டிகை கொண்டாடலாமா கூடாதா? அன்று இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. பண்டிகை கொண்டாடக்கூடாது, பண்டிகை கொண்டாடலாம், அது அவங்களுக்கு தேவனுக்கு உள்ள உறவு. இது அந்த சபையில் இருக்கிறது. இதுக்கு பரிசுத்த பவுல் 14ஆம் அதிகாரம் பிரச்சனை. 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறார், நாம் நமக்காக அல்ல, யாருக்கு? பலவீனரை தாங்க வேண்டும். இப்படி சொல்லுகிறவர் அந்த கருத்தை அவர்களுக்கு சொல்லுவதற்கு மிக அற்புதமாக அந்த வார்த்தைகளை கையாளுகிறார். உதாரணமாக 6ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, ரோமன் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாக இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. என்ன சொல்றாரு? நீங்களும் ஏக சிந்தையா இருக்குன்னு சொல்லாம என்ன பண்றாரு? கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. என்ன பண்றாரு? நீங்க ஏப்ப அப்படி சண்டை போடுறீங்க, உங்களால முடியாதா அப்படின்னு ஹார்ஷா, அது கடினமாக போய் தாக்கல. மாற என்ன பண்ணாரு? தேவன் உங்களுக்கு அந்த ஒருவருக்கு ஒருவர் நீங்க என்ன செய்யணும்? நீங்கள் ஏக சிந்தை,
ஒரே மாதிரி என்னோட இருப்பதற்கு கர்த்தர் என்ன செய்வார்? உங்களுக்கு அனுக்கிரகம், கர்த்தர் உங்களுக்கு அந்த உதவியை செய்வாராக என்று தேவன் கொடுப்பாருங்கிறது போல கொண்டு வருகிறார். அடுத்தது பாத்தீங்கன்னா, அடுத்து ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். அந்த 14ஆம் அதிகாரத்துல ரோமர் 15ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம், பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. 6ஆம் வசனத்துல அனுக்கிரகம் செய்வாராக என்று தேவன் கொடுப்பாருங்கிறத கொண்டு வரார். இரண்டாவதாக உங்களுக்கு எல்லா விதமான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உங்களை பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நிரப்புவாராக. மறுபடியும் கர்த்தர் கொடுப்பாரு. அடுத்தது 14ஆம் வசனத்துல மிக அற்புதமாய் ஒரு கருத்து சொல்லுகிறார். என் சகோதரரே, நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல வல்லவர்களுமாய் இருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன். அதாவது எப்படி தலையில் அப்படியே ஒரு பெரிய ஐஸ்கிரீம் கொண்டு வைக்கிறார் பாருங்க. பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை எப்படி அவர் ஹேண்டில் பண்றார் பாருங்க. ஒன்று என்ன பண்ணாரு? நான் நமக்கு பிரயோஜனம் இல்ல, மற்றவங்களுக்கு பிரயோஜனமா நடக்கணும். அதுக்கு என்ன வேண்டும்? ஏக சிந்தை வேண்டும். அது கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டும். இரண்டாவது சுட்டி காட்டுகிறார், உங்களுக்கு சந்தோஷ சமாதானம் வேணும், அத ஆவியானவரை கொண்டு தேவன் உங்களுக்கு நிரப்புவாராக. மூணாவது சொல்லுகிறார், உங்களை பத்தி எனக்கும் தெரியும், நீங்க எப்படிப்பட்டவங்க, சகலவித நற்குணத்திலும் நிறைஞ்சிருக்கீங்க, சகல அறிவிலும் நிரப்பப்பட்டவங்க. மூணாவது, ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லவும் நீங்க வல்லவர்கள் என்று நான் அறிந்திருக்கிறேன், நிச்சயித்திருக்கிறேன். அப்படின்னா அவங்கள்ட்ட என்ன செய்யணும்? எல்லாத்தையும் ஒன்றாக இருந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்வதற்கு அவர் எவ்வளவு அழகாக சொல்றார் பாருங்களேன். அனுகிரகம் செய்வாராக. அடுத்தது, அவர் உங்கள் நிரப்புவாராக. மூணாவது, நான் உங்களை நிச்சயித்திருக்கிறேன். இதை விட நான்காவது அற்புதம் 16ஆம் வசனம், ரோமர் 15:16, தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படிக்கு இவைகளை நான் அதிக தைரியமாய் எழுதினேன். அடுத்து என்ன பண்றாரு? இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான், நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். அந்த வே ஆஃப் பிரசன்டேஷனை பாத்தீங்களா? சபையில பிரச்சனை, அதை எப்படி ஹேண்டில் பண்றாரு பாருங்களேன். மிக அற்புதம். தேவன் உனக்கு கொடுப்பார், ஆவியானவர் நிரப்புவார், நான் உங்களை பற்றி நிச்சயித்திருக்கிறேன். இப்ப நான் உங்களுக்கு சொல்றது ஒண்ணும் இது புதுசு இல்ல, உங்களுக்கு தெரிஞ்சதுதான். நான் என்ன பண்றேன்? தேவ கிருபையினால் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். இதுதான் யூதா கை கொள்ளுகிற விதம். பரிசுத்த பவுல் எப்படி கை கொள்ளுகிறாரோ அப்படியே ஒரு பரிசுத்தவான் அதே பாணியில போறார் பாருங்க. என்ன சொல்றாரு? உங்களுக்கு சொல்லணும்னு நினைத்தேன், ஆனா நீங்க யாரு? பிரியமானவர்கள். எப்படி சாதாரண ஆளா? நீங்க கனத்துக்குரியவர்கள், நீங்கள் விரும்பப்படத்தக்கவர்கள், நீங்கள் அன்பு கூற தகுதி உள்ளவர்கள், நீங்கள் தேவதூதர்களைப் போல மேன்மை உள்ளவர்கள். இந்த வார்த்தை தான் அந்த பிரியமானவனே. அப்படியானால் இன்றைக்கு ஒரு அவசியமானதை கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போறதுக்கு, அவசியமானதை சபைக்குள் கொண்டு போவதற்கு வேகம் உதவாது. வேகம் உதவாது. நமக்கு அவசியமா ஒன்று, நமக்கு கருத்து இருக்குது, இன்னும் நமக்கு அவசியம் இருக்குது. அந்த அவசியம் என்று உணரும்போதுனாகும் நம்ம கருத்து தள்ளித்தான் இதை கொண்டு போகிறோம். போகும்போது நமக்கு என்ன இருக்கும்? ஒரு தீவிரம், ஒரு அவசரம், கொஞ்சம் ஆத்திரம் கூட இருக்கும். நாம நினைக்கிற மாதிரி இங்க நடக்கணும். அநேக நேரத்துல தோல்வியை சந்திக்கும். விசுவாசத்துக்கு எதிராக தேவஜனங்கள் போராடுவதற்கு உருவாக்க வேண்டுமானால் அவங்களை எப்படி கொண்டு போகணும்? கண்டிப்பு தேவைதான், கண்டிப்பு அவசியம்தான். ஆனா அதே நேரத்துல அந்த வே பிரசன்டேஷன், அதை கொண்டு போகிற விதம் என்ன கூடாது? அவசரம் கூடாது. வேகம் விவேகம் அல்ல. வேகம் விவேகமானது அல்ல, அது எதிர்வினையை உண்டாக்கும், ஒரு ஆப்போசிட் ஆக்ஷனை உண்டாக்கிடும்.
கொண்டு போனது நல்லதுதான். கொண்டு போனது என்னுடைய கருத்தை விட அவசியமானதான் நான் கொண்டு போறேன். நான் நினைச்சது இல்ல, அதை தள்ளி வச்சுட்டேன். எது அவசியமோ, இந்த காலத்துக்கு எது தேவையோ அதை கொண்டு போறேன். இவ்வளவு பேர் எதிர்க்கிறாங்களே, காரணம் என்ன? கொண்டு போகிற விதம். அப்படியானால் அந்த பிரியமானவர்களே என்று மிக ஒரு எளிமையாக எழுதல, அதுக்கு பின்னாடி ஒரு அற்புதமான கருத்தை புடைத்து வைத்திருக்கிறார். என்ன? அவசரம் கூடாது, கண்டிப்பு வேண்டும். அதிக அவசியமானதை கொண்டு போகும்போது கண்டிப்பு வேணும். ஆனால் பயன்படுத்துகின்ற வார்த்தைகள் என்ன செய்கின்றோம்னா, அந்த அதிகமான அவசியத்தை எளிதாக உள்ள கொண்டு போயிடலாம். அப்படித்தான் யூதா அந்த அவருடைய கருத்தை திணிக்கல. எது அவசியமோ அதை கொண்டு போகும்போது கூட, நான் கொண்டு வர்றது அவசியம் தானே, கேட்டா கேளு, கேட்கிறேன் நான் போ, அப்படி இல்லை. அதை ஒரு மென்மையா கொண்டு போறார் பாருங்களேன். இதுதான் அவசியம். ஒரு உதாரணம் சுட்டி காட்டுகிறேன். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்துல ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்படுகிறார். பட்டணத்துக்கு வெளியே ஸ்தேவானை தள்ளி கொண்டு போய் எதிரிகள் விசுவாசிக்கிற போர்வையில, கர்த்தருடைய பிள்ளைகள் என்ற போர்வையில அவரை கல்லெறிகிறார்கள். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம், அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர்கள், அந்த கல்லெறிய முதல்ல யார் கல்லெறியன்னு சொன்னா, யார் சாட்சியோ அவர்கள் தான் அந்த கொலை செய்யப்படுறவனுடைய மேல கல்லு எறியணும். அந்த சாட்சிக்காரர்கள் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தருகே வைத்தார்கள். இந்த பவுல் என்பவர் தேவனால் சந்திக்கப்படுவதற்கு முன்னாடி அவர் ஸ்தேவான் கல்லெறியப்படும் போது அங்கே இருக்கிறார். கல்லெறிகின்ற சாட்சிக்காரருடைய ஆடைகள் இவர் பாதத்துக்கிட்ட இருக்குது, இவர்கிட்ட வச்சு போயிருக்காங்க. கல்லெறிந்தால் அந்த வஸ்திரம் அழுக்காயிடும், இல்லைன்னா ரத்தம் கரை பிடித்தால் அது தீட்டாயிடும். ஆகிய வஸ்திரங்களை கலத்தி விட்டு போய் கல்லெறிகிறாங்க. அவங்க அந்த வஸ்திரங்களை காப்பாற்றுவது, பாதுகாப்பது பவுலோட வேலை. அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார். எதிரே ஒரு பரிசுத்தவான் கல்லெறியப்படுகிறான். கல்லெறியப்படும் போது அவன் துடிக்கல. கல்லெறியப்படும் போது வேதம் மிக அற்புதமா சுட்டி காட்டுகிறாங்க, அவன் முழங்கால் படியிட்டாராம். 7ஆம் அதிகாரம் 60ஆம் வசனம், அவனோ முழங்கால் படியிட்டு, கல்லெறியப்படும் போது முழங்கால் நிற்கும் போது கல்லெறியல, எரியப்படும் போது முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். அதாவது ஸ்தேவான் பரலோகத்துக்கு போற வழி என்ன வழி? நாட் ஆன் த ஃபீட். பாதங்களால் நடந்து போவதல்ல பரலோகத்துக்கு, முழங்காலால் நடந்து போவது பரலோகத்துக்கு. ஸ்தேவான் கல்லெறியப்படும் போது முழங்கால் படியிட்டு கர்த்தரை வேண்டிக் கொண்டு கர்த்தருக்குள்ள அவன் நித்திரை அடைகிறான். கர்த்தம் என்ன? நின்று கொண்டிருந்தவன் முழங்கால் போட்டு ஜெபம் பண்றான். ஆனா முழங்கால் இருக்கும்போது he entered into glory. இத பவுல் பார்த்து கொண்டு இருக்கிறார். அது அவருக்குள்ள மனமாற்றத்தை உண்டாக்குற பாருங்களேன். ஆண்டவர் இயேசு ஜெபித்தது போலவே ஜெபித்து ஜீவனை விடுகிறார் ஸ்தேவான். ஆனா கூட இவருக்கு என்ன ஆகல? எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனங்களில் தமஸ்கு சாலையில் சூரியனை பார்த்து ஒரு பெரிய ஒளியாக ஆண்டவர் இயேசு அவருக்கு தரிசனமாகிறார். அப்போது அவர் சாலையிலே விழுகிறார், பார்வையிட்டு போகிறார். அப்போது கேட்கிறார், ஆண்டவரே நீர் யார்? இயேசு அவருக்கு சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான். முள்ளில் உடைப்பது உனக்கு கடினமாமே. கவனித்துக் கொள்ளுங்கள். கல்லெறிந்து கொல்லப்படுகின்ற ஒரு பரிசுத்தவானை பார்க்கும்போது அவர் மனமாற்றம் அடையல. ஆனால் இயேசுவின் அன்பு அவரை தொடுகிறது. முள்ளில் உடைப்பது உனக்குத்தான் கடினம். அதாவது நீ என்னை, என் சரீரமாகிய சபையை நீ பாழாக்குகிறாய். அது யாருக்கு? எனக்கு துன்பத்தை உண்டாக்குகிறாய். ஆனா நீ என்ன பண்ற? என்ன அடிக்கிறேன்னு சொல்லி முள்ளை உடைத்துக் கொண்டிருக்கிறாய். அப்படின்னா அந்த இயேசுவின் அன்பு
நீ எனக்கு பாதகம் உண்டாக்கல, உனக்குத்தானே நீ பாதிப்பை உண்டாக்கி கொள்ளுகிறாய். அது அவன் அப்படியே திருப்பிட்டு பாருங்களேன். ஒரு இரத்த சாட்சியின் அந்த நேரடியாக பார்க்கிறார், எந்த மனமாற்றத்தை வைராக்கியம் கொண்டிருக்கிறார். ஆனா அதே மனிதன் ஒரு சாலையில் விழுந்து இயேசுவின் அன்பு அவனை தொடும்போது பாத்தீங்கன்னா அப்படியே திரும்புறா பாருங்க. எந்த சபையை பாழாக்கினானோ அந்த சபைக்காக அவன் பாழாக்குவதற்கு அர்ப்பணிக்கிற ஆளாய் மாற்றப்பட்டது காரணம் தெரியுங்களா? அந்த வே ஆஃப் பிரசன்டேஷன், அந்த வே ஆஃப் பிரசன்டேஷன். அதைத்தான் யூதா செய்கிறார். அதைத்தான் இன்றைக்கு நீங்களும் நானும் சபைக்கு செய்ய வேணும். பிகாஸ் we are beloved. நாம் யாரு? பிரியமானவர்கள், மதிப்புக்குரியவர்கள், விரும்பப்படத்தக்கவர்கள், அன்பு பாராட்டுவதற்கு தகுதி உள்ளவர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக தூதர்களில் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிற சேராபிரிகளை போன்றவர்கள் என்று அந்த பிரியமானவனுக்கு அர்த்தம். அப்படியானால் இன்னைக்கு என்ன வேண்டும்? இந்த வே ஆஃப் பிரசன்டேஷன் மிக அவசியமானது. இந்த பிரியமானவனை பற்றி ஒன்றை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். யூதா தொடங்கும் போது என்ன பண்றாரு? நீங்க யாரு? பிரியமானவன் சொல்றாரு. வேதாகமத்தில் முதலாவது பிரியமானவர், வேதாகமத்தில் பிரியமானவர் என்று சொல்லப்பட்ட முதலாவது நபர் உபாகமம் 32ஆம் அதிகாரம், 33ஆம் அதிகாரம், உபாகமம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பென்யமீனை குறித்து, பென்யமீனை குறித்து, அதாவது யாக்கோபின் 12 பிள்ளைகளை பற்றி மோசே தன்னுடைய அந்திம நாட்களில், அந்த இறுதி நாளில் அவர் தீர்க்க தரிசனமாக அவர்களுக்கு பின்னாடி வரப்போகின்ற அந்த வருங்காரியங்களை வெளிப்படுத்துகிறார். அவர் வெளிப்படுத்தும் போது அவர் பென்யமீனை குறித்து சொல்லும் இப்படி சொல்லுகிறார். பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன், beloved of God. கர்த்தருக்கு பிரியமானவன் யாரு? பைபிளில் சொல்லப்பட்ட முதல் நபர் பென்யமீன். சொல்லுகிறார், கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோட சுகமாய் தங்கி இருப்பான். அந்த பிலவட் என்ற அர்த்தம் என்ன? அதனுடைய உள்ள இருக்கிற பொருள் என்னவென்றால், யாரு? தேவனோடு சுகமாய் தங்கி இருக்கிறவன். அவர் அவனை எந்நாளும் காப்பாற்றி அவன் எல்லைகளுக்குள்ளே வாசமாய் இருப்பான். நல்ல கவனிகள், மிக அவசியமானது. தமிழ்ல அப்படி இருக்கு. பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவருடைய சுகமாய் தங்கி இருப்பான், அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாய் இருப்பார். தமிழ்ல. ஆனால் ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா அங்க என்ன இருக்குன்னு சொன்னா, அந்த வசனம் அதோடு முடியல, இன்னும் வருது, அவன் அவர் தோள்கள் நடுவே இருப்பான் என்று இருக்குது. Beloved of the Lord shall dwell in safety by him, he will save him all the day long, and he will dwell between his shoulders இருக்கு ஆங்கிலத்துல. அப்படியானால் கர்த்தருக்கு, அவருக்கு பிரியமானவனை எங்க வச்சிருப்பாராம் கர்த்தர்? அவர் தோள்களுக்கு நடுவே. அவன் எல்லைக்குள்ள போயிடுவாரு, அவன் அவர் தோள்களுக்கு நடுவே. நீங்கள் அறிந்திருப்பீர்கள், எருசலேம் ஆலயம் அது பென்யமீன் எல்லைக்குள்ளதான் இருக்குது. பென்யமீன் சுதந்திரமாகிய எல்லைக்குள்ளதான் இந்த மோரியா மலை, அங்கே இருக்கிற எருசலேம், அங்கே இருக்கிற தேவாலயம் எங்க இருக்குன்னு சொன்னா பென்யமீனுடைய எல்லைக்குள்ளே தான். அதைத்தான் கர்த்தர் சுட்டி காட்டுகிறார். The beloved of the Lord. கர்த்தருக்கு பிரியமான எல்லைகளுக்குள்ளதான் கர்த்தருடைய வாசஸ்தலமே இருக்கிறது. இதைத்தான் கர்த்தர் சுட்டி காட்டுகிறார். அவன் எல்லைக்குள் நான் இருப்பேன், அவன் என் தோள்களுக்கு நடுவே இருப்பான். அந்த பிலவனுக்கு எவ்வளவு உயர்ந்த ஒரு மதிப்பு பாருங்களேன். சேராபீன்களாவது கர்த்தருக்கு மேல நிக்கலாம், அது தேவனோடு உட்கார முடியாது. ஆனால் பிரியமானவன் அவர் தோள்களுக்கு நடுவே. கற்பனை கூட பண்ண முடியாத ஒரு அனுபவம். இந்த பென்யமீனுடைய பழைய நிலையை பார்த்தீங்கன்னா, இது உபாகம் 33ஆம் அதிகாரம் மோசையை கொண்டு கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொன்னது. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் யாக்கோபு தன்னுடைய கடைசி நாட்கள்ல தன் பிள்ளைகளை கூப்பிட்டு அவர்களுக்கு ஆசீர்வதித்து அவங்களுக்கு வரும் காரியங்களை தீர்க்க தரிசனமா சொல்லுவது. அதுல 49ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் பாத்தீங்கன்னா,
பென்யமீனை குறித்து யாக்கோபு சொல்லுகிறார், பென்யமீன் பீறுகிற ஓநாய். பென்யமீனை குறித்து யாக்கோபு தகப்பன் என்ன சொல்றாரு? அவன் பீறுகிற ஓநாய், கடித்து கிழிக்கிற ஒரு ஓநாயை போன்றவன். காலையிலே உன் இரையை பட்சிப்பான், மாலையிலே அதான் கொள்ளையிட்டதை பங்கிடுவான். அப்படின்னு யாரு? ஒரு பீறுகின்ற ஓநாய். ஓநாய் என்றாலே திருப்தியற்றதுன்னு அர்த்தம். ஓநாயின் சத்தம் என்றாலே அது பஞ்சத்தின் அடையாளம். அப்படின்னா ஓநாய் என்பது அலைந்து திரிகின்ற அனுபவம். தகப்பன் அவனுக்கு என்ன பேர் வைக்கிறான்? பீறுகிற ஓநாய். இந்த தகப்பன் அவன் பிறந்த போது வச்ச பேர் என்ன தெரியுங்களா? ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவர்கள் திரும்ப கானானுக்கு புறப்பட்டு வரும்போது, யாக்கோபுடைய குடும்பத்தோடு கானானுக்கு திரும்ப புறப்பட்டு வரும்போது வழியிலே ராகேலுக்கு பிரசவ வேதனை வருகிறது. அவள் பெத்லகேம் வருவதற்கு முன்னமே என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அவளுக்கு பிரசவ வேதனை வருகிறது. அப்போது வழியிலேயே அவளுக்கு பிரசவம் நடக்கிறது. மரண காலத்தில் அப்படி அந்த பிரசவத்தில் அவள் மரிக்கிறாள். மரண காலத்தில் அவள் ஆத்மா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனோனின்னு பேர் வைக்கிறார். பெனோனி. பெனோனி என்றால் சன் ஆஃப் மை சாரோ, என் துக்கத்தின் மகன். ஏன்னா அவள் சாகிறாள். அவள் அந்த பிரசவத்தில் அவள் செத்து போயிடுறாள். ஆகவே அவள் மரண காலத்தில் இறுதியாக அந்த பிள்ளைக்கு ஒரு அமங்கலமான பெயர், கெட்ட பேர் வைக்கிறார். என்ன பேரு? பெனோனி, சன் ஆஃப் மை சாரோ, என் துக்கத்தின் பிள்ளை. 1 நாளாகவும் 4:10 யாபேசு குறித்து வாசிக்கிறோமே. யாபேஸ் என்றால் he makes me sorrow, என்னை துக்கப்படுத்துகிறான் என்றுதான் அர்த்தம். பெனோனி என்றால் சன் ஆஃப் மை சாரோ. ஆனால் யாக்கோபு அவனுக்கு, அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். பிறக்கும் போதே அவருக்கு 2 பேர். தாய் வைத்த பேர் பெனோனி. அர்த்தம் என்ன? இவன் என் துக்கத்தின் பிள்ளை. ஆனால் யாக்கோபு அவனுக்கு, இவன் என்னுடைய வலது கரத்தின் பிள்ளை, சன் ஆஃப் மை ரைட் ஹேண்ட். பென்யமீன் என்றால் அர்த்தம் என்ன? இஸ் மை ரைட் ஹேண்ட், வலது கரத்தின் பிள்ளை. ஆனால் அதே தகப்பன் பின்னாடி சொல்றான், இவன் பீறுகிற ஓநாய். அப்படின்னா ஒரு துக்கத்தின் மகன். இன்னும் சொல்ல போனா அவன் தாயுடைய மரணத்துக்கு காரணமா இருக்கிறான். அடுத்தது தகப்பனா நல்ல பேரிட்டு பின்னாடி அவன் வாழ்க்கையை பார்க்கும்போது அவன் பீறுகிற ஓநாயா இருக்கிறான். ஆனா கர்த்தர் அவனை எப்படி பார்க்கிறான்னு சொன்னா, beloved of the Lord, கர்த்தருக்கு பிரியமானவன். அப்படியானால் யூதா சபைக்கு சொல்லுகின்ற அந்த அற்புதமான பேர் என்ன? மிக அவசியமான. எது தேவை? நீ என்னுடைய கருத்தை அல்ல, எது அவசியமோ அதை கொண்டு செல்ல வேண்டியவன். நீ யாரு? பிரியமானவன். அர்த்தம் என்ன? மிக அவசியமானது. நீ எவ்வளவு பொல்லாதவனா இருந்தாலும் சொல்றான். அது யாரும் முதல் அந்த பிரியமானவன் பிறக்கும் போது நல்லவனா பிறக்கல, பிறக்கும் போது மேன்மையோடு பிறக்கல, துக்கத்தை உண்டாக்கி கொண்டு பிறக்கிறான். அவன் தகப்பன் என்னதான் அவனுக்கு நல்ல பேரிட்டாலும் அவனுடைய வாழ்க்கை மறுபடியும் அவனுக்கு ஒரு பொல்லாத பேரை சம்பாதிக்கிறது. ஆனா கர்த்தர் அவனை எப்படி பார்க்கிறார்? இஸ் மை beloved, அவன் என்னுடைய பிரியமானவன். ஆகவே அவன் எல்லைக்குள்ள நான் இருப்பேன், அவன் என்னுடைய தோள்களுக்கு நடுவே இருப்பான். இந்த வார்த்தையை தான் யூதா பயன்படுத்துகிறார். பிரியமானவர்களே, கர்த்தம் என்ன? நீ என்ன நிலையில இருந்தாலும் சரிதான், நீ மீட்கப்பட்டவன், நீ ரட்சிக்கப்பட்டவன். 1ஆம் வசனம் சொல்லப்பட்ட அந்த 3 குணாதிசயங்கள் உள்ளவன். நீ பரிசுத்தமாக்கப்பட்டவன், 2வது நீ காக்கப்படுகிறவன், 3வது அழைக்கப்பட்டவன். அடுத்தது நீ இரக்கத்தால் சமாதானத்தால் அன்பால நிறையப்பட்டவன். 3வது சொல்கிறார், you are a beloved. சொன்ன இல்லையா? அந்த விசுவாசத்துக்காக போராடுறவனை உருவாக்குவதற்கு எவ்வளவு அற்புதமான படிகளை ஆவியானவர் கொண்டு போறார் பாருங்களேன். இது மிக அவசியமானது. வேதத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, பிரியமானவர் என்று இன்னொருவரை வாசிக்கிறோம். 3 யோவான் நிருபத்துல காயு என்று ஒருவரை கொடுத்து நான் வாசிக்கிறோம்.
பரிசுத்த யோவான் எழுதின 3வது நிருபத்துல காயு அவரை 3 முறை பிரியமானவன் என்று பேரும் சொல்லி இருக்கோம். 1 3 யோவான் 2ஆம் வசனம், பிரியமானவனே உன் ஆத்துமா வாழும் போல எல்லாவற்றும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி உனக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். பிரியமானவனுக்கு முதல்ல என்ன இருக்குது? A prayer of a saint. ஒரு பரிசுத்தவானுடைய ஜெபம். எதற்கு? நீ உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் படித்தால் உன் உலக வாழ்க்கை அமையும் என்று தெரிந்திருக்க வேண்டியவன். ஆத்மா வாழ்வது போலதான் நீ எல்லாவற்றிலும் வாழ முடியும். அப்படின்னா எதை குறித்து கவனம் எடுப்பான் பிரியமானவன் என்றால் அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப். இரண்டாவதாக 3 யோவான் 5ஆம் வசனம், பிரியமானவனே நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். பிரியமானவனுக்கு 2வது தன்மை இம்பார்ஷியல், பட்சபாடம் கிடையாது. அவன் விசுவாசியோ அவிசுவாசியோ, நம்ம சபையோ அடுத்த சபையோ, நம்ம இயக்கமோ இல்ல வேறொரு கிறிஸ்தவ பிரிவையோ, அது இல்லை அவனுக்கு. சகோதரனுக்கு எப்படியோ அப்படித்தான் அந்நியனுக்கும் அவன் தான் பிரியமானவன். 3 யோவான் 11ஆம் வசனத்துல, பிரியமானவனே நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. அவன பிரியமானவன் யார்? நன்மையானதை செய்கிறவன், தீமை இல்லாதவன். பிரியமானவனுக்கு பரிசுத்த யோவானை கொண்டு 3 அற்புதமான கருத்துக்கள். 1, அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து கவனம் எடுக்கிறவன். 2வது, அவன் பட்சபாடம் இல்லாதவன். 3வது, தீமை செய்யாதவன். அப்படின்னா பிரியமானவர்களே என்று அவர் சொன்னால், அதே போல பழைய பாட்டு பார்த்தீங்கன்னா தானியேல் 3 முறை பிரியமானவனே என்று அழைக்கப்படுகிறார். பிரியமானவனே என்று அழைக்கப்படுகிறார் தானியேல் 3 முறை. ஆகவே இந்த பிரியமானவன் என்பது மிக அவசியமான ஒரு வார்த்தை. விசுவாச துரோகத்துக்கு எதிராக கடைசி நாட்களில் போராட வேண்டிய அவசியம் சபைக்கு உண்டு. ஆகவே என்ன செய்ய வேண்டும் என்றால், இப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளை எழுப்ப வேண்டும். அதுக்கு என்ன வேண்டும்? அவங்க அந்த பிரசன்டேஷன். இது கடினமான ஒன்றுதான், ஆனா அது கொண்டு போகின்ற வழி இருக்கிற, அது மிக மேன்மையானது. நாம் ஜெபிப்போம். வருகை தாமதித்தால் தொடர்ந்து மறுமுறை நாம் இதை தொடர்ந்து கவனிப்போம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தகப்பனே, இந்த வேத பாட வகுப்பில் இணைந்த ஒவ்வொரு அருமையான பிள்ளைகளையும் தேவனுடைய கிருபையின் கரங்களினாலே ஆசீர்வதித்து நடத்துவீராக. தகப்பனே, விசுவாச துரோகங்கள் பெருகி கொண்டு வருகிற இந்த நாட்கள்ல நாங்கள் எங்கள் விசுவாசத்துல உறுதியாய் நிலைத்து நிற்கவும், நாங்கள் தகப்பனே விசுவாச துரோகத்துக்கு எதிராக போராடுகின்ற அந்த தன்மையை நாங்கள் வளர்த்துக் கொள்ளவும் எனக்கும் எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தருவீராக. மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. ஆமென். ஆமென். God bless you all. God bless you.